இந்த போன பதிவுடைய இரண்டாவது பாகமாக பார்த்துக்கலாம். அதாவது போன பதிவில் வந்து ஆகஸ்ட் 15 மோடி அவர்கள் பேசின 10 முக்கியமான விஷயங்கள் நாட்டுக்கு என்னென்ன தேவைன்றது ஒரு ப்ளூ பிரிண்டா ரோட் மேப்பை போட்டு காமிச்சாரு. அதுல அவர் முக்கியமா சொன்னது வந்து இது திமாக்கி நக்சல்னு ஒன்று வார்த்தை சொல்லியிருந்தார் இல்லையா, திமாக்கி நக்சல். அதை நம்ம பார்ப்போம். இந்த திமாக்கி நக்சல்ன்றது தமிழாக்கம் வந்து திமாக்கின்னா நக்சல்வாதன்றது ஒரு ஐடியாலஜி, அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு செயல்படக்கூடியது. நக்சல் எப்படி உருவாச்சுன்னா, நக்சல் வந்து நம்ம நம்ம உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, இந்த அரசாங்கம் வந்து இந்த நாடு உங்களுக்கு எதுவுமே செய்யல, அதனால நீங்க வந்து ஆயுதம் எழுதி இந்த நாட்டுக்கு எதிராக போர் கொடுங்க அப்படின்னு மக்களை ஒயிட் வாஷ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம் தான். இது வந்து எங்கெல்லாம் பரவி இருக்குன்னா இந்தியா முழுக்க பரவி, எஸ்பெஷலி ஃப்ரம் ஈஸ்டர்ன், அதாவது வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்ட், ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஈவன் மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி. இது பரவாத ரீஜன் எது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் இருக்கு, மகாராஷ்டிராவில் பரவிச்சு. பட் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் அங்கெல்லாம் வந்து பரவ. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மட்டும்தான் இந்த நக்சல் சம்பந்தம் ரெட், இதுக்கு பேர் வந்து ரெட் காரிடோர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எப்படி இருந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றுக்கணக்கான டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது. எத்தனை நூற்றுக்கணக்கான டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது. 31 மார்ச் 2026, 31 மார்ச் 2020 இப்போ முடிஞ்சது இல்லையா, ஒரு 5 மாசம் முன்னாடி தான் வந்து இந்தியாவில் தெர் இஸ் நோ நக்சல், அதாவது நக்சலே இல்லாம இந்தியா உருவாச்சு. இது வந்து எவ்வளவு பெரிய சாதனைன்றது ஒரு சாதாரண விஷயமா சொல்ல முடியாது. போலீஸ்லேயோ மிலிட்டரியில இருக்கிறவங்களோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களோ நீங்க யாராவது கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய சாதனை சொல்லுவாங்க. அல்லது நக்சல் பாதிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவரோட மக்களை நீங்க கேட்டீங்கன்னா, அங்க வேலை செய்யற அரசு ஊழியர்களை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃப்ன்றது தெரியும். ஆனா இதால வந்து இந்தியா வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, நக்சலால இந்தியால தான் தீவிரவாதத்தாலையும் போராலையும் இறந்தவங்களை விட நக்சல்வாதத்தால அல்ல இறந்தவர்கள் மக்கள் தான் இந்தியாவில் வந்து ஜாஸ்தி. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பில்டட். சில டேட்டா சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இந்த 77 ஆண்டுகளில் இந்தியாவில் நக்சல்வாதத்தை இறந்திருக்காங்க. 15 லட்சம் பேர் வந்து டேட்டா வந்திருக்கு. சில பேர் சொல்றாங்க அது 20 25 30 லட்சம் பேர் கூட இருக்கும். அது பொதுமக்கள் இந்த நக்சல்வாதத்தில் சேர்ந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. நக்சல்வாதம் எப்படி உருவாதுன்னா, அதாவது அவங்க வந்து அது ஒரு அந்த அப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா சில இடத்துல கரண்ட் இருக்காது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த நக்சல் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே கரண்ட் வர விட மாட்டாங்க, ஸ்கூல்ஸ் வர விட மாட்டாங்க, எந்த விதமான ஒரு பொதுநல விட. அவங்க நக்சல் அங்கே போயிட்டு பார்த்தியா உங்களுக்கு ஸ்கூல் தர மாட்டாங்க, ரோடு தர மாட்டாங்க, சாப்பாடு தர மாட்டாங்க, எதுவுமே தர மாட்டாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நக்சலா வளர்த்துட்டு வரும். அது வந்து உடைச்சி இப்போ வந்து நக்சல்வாதி இல்லாமல் போயிருக்கேன். அதை பத்தி பேசணும், தனி பதிவாக பேசணும். இப்போ அதை பத்தி பேசுறேன். ஆனா அவங்கள வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அவங்க கன்ஸ் வச்சிருப்பாங்க, ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. குருதி புனல் நீங்க படம் பார்த்தீங்க, தமிழ்ல பாத்தீங்கன்னா குருதி புனல் காட்டுறாங்க பத்தி, அதுதான் நக்சல்வாத். அது ஒரு டைப் ஆஃப் நக்சல்வாத். ஆனா ஆயுதம் எழுந்தாம நாட்டுக்கு எதிராக பிரிவினைவாதம் பேசுறது, நாட்டுக்கு எதிராக பேசுறது, நாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக பேசுறது, நாட்டை அழிக்கணும்னு பேசுறது வந்து அர்பன் நக்சல் சொல்லுவாங்க. அதாவது நம்மள மாதிரியே உள்ள இருப்பாங்க, நம்ம மக்களோட மக்களா இருந்து நக்சல்வாதத்தை பத்தி பேச, கம்யூனிஸ்ட் பத்தி பேசணும், சோசியலிசத்தை பேசணும். அந்த மைண்ட் செட் வந்து நாட்டுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. சரி, எதிரிகளை வந்து நம்ம ராணுவம் சமாளிச்சிடும். ஆனா நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களை வந்து எப்படி நம்ம அழிக்க முடியும்? அதாவது நம்ம மேல ஒரு அழுக்கிற உடம்பு இருக்கு, உடம்புல மேல அழுக்கிறத நம்ம சோப் போட்டு தண்ணி போட்டு கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அழுக்கு வந்து மருந்தாலையும் அது மருந்து கியூர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் அழிக்கணும். அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். மேல இருக்கிற அழுக்க நம்ம உடனே கிளீன் பண்ணிடலாம், உள்ள இருக்கிற அழுக்க கிளீன் பண்ணா இட் டேக்ஸ் டைம். இப்போ வந்து ஒரு பேதி ஆகுதுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை, உடம்பு சரியில்லை கூட இட் டேக்ஸ் டைம். இல்லை இப்போ நீங்க அழுக்கா இருக்கீங்கன்னா நீங்க போய் குளிச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துல வந்தா உடம்பு கிளீன் ஆயிடும். ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது சரியாகிறதுக்கு 3 நாள் ஆகுது. 15 நிமிஷம் இங்க இருக்க 3 நாள், 3 நாள்னா 72 ஹவர். நான் சொல்றேன். அப்பனா எந்த அளவுக்கு இன்டர்னல் த்ரெட்டுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கிறது இந்த நக்சல்வாதத்தை நீங்க யோசிக்கணும். ஸோ இந்த நக்சல்வாதன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இது வந்து இந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொன்னார். இது வந்து எல்லா எதிர்கட்சிகளும் முக்கியமா நக்சல் பத்தி பேசுறவங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த லெஃப்ட் விங்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கு. அது வந்து சோசியல் மீடியால ஒரு பெரிய ரைட் விங்க்கும் லெஃப்ட் விங்கையே ஒரு மோதல் ஏற்படுத்தியிருக்கு. மோடி அவர்கள் அதான் சொல்லுவாங்க, பரட்டை பத்த வச்சுட்டேன்னு ஒரு டைலாக், அந்த மாதிரி ஒரு பத்த வச்சுட்டாரு. அதோட விளைவுகள் வந்து இப்போ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்படுறாங்க அவங்க எல்லாமே வெளியே நானும் நக்சல் தான் சொல்லி, அது வந்து சிதம்பரம், அது வந்து முன்னாள் நிதியமைச்சர், முன்னாள் ஹோம் மினிஸ்டர் அவர் சொல்லியிருக்காரு நானும் நக்சல் அதுதான் சொல்றாரு. அப்போ அவர் எவ்வளவு டேஞ்சரஸான மனுஷன், காங்கிரஸ் எவ்வளவு டேஞ்சரஸான கட்சின்றது இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 7 வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், சவுதி அரேபியா, டர்க்கிக்கு இடையே வந்து மெக்கா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சவுதியில ரியாத்ல சைன் ஆகாது.
இந்த அக்ரிமெண்ட் என்னன்னா, இந்த 3 நாடுகளுக்கு எதையும் வந்து டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். அதாவது என்னன்னா, 3 நாடுகள் எந்த நாடு தாக்குனாலும் அது அந்த இப்போ பாகிஸ்தான் இந்தியா தாக்குனா அது வந்து சவுதி அரேபியா டர்க்கி தாக்குன மாதிரி அந்த நாடுகள் நம்ம தாக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட். இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போன வருஷமே 2025 ஆகஸ்ட், இதே ஆகஸ்ட்ல சவுதி அரேபியா பாகிஸ்தானும் போட்டாங்க. ஆனா ஆனா இந்தியா வந்து அட்டாக் பண்ணிச்சு. அப்ப எதுக்கு அவங்க எதுவுமே பண்ணல? ஆபரேஷன் சிந்தூர் நம்ம பண்ணும்போது அங்க சவுதி அரேபியா எதுவுமே சொல்லல. ஸோ இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜஸ்ட் ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு சம்பிரதாயத்துக்கான ஒரு அக்ரிமெண்ட். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இதுல என்னன்னா, டர்க்கி சேர்த்திருக்காங்க. அங்கதான் வந்து ஒரு சின்ன சூட்சமமா நான் பாக்குறேன். டர்க்கி வந்து ஏன் சேர்த்திருக்காங்கன்னா, டர்க்கி வந்து ஒரு முஸ்லீம் நாடு சேர்த்திருக்காங்க, ஓகே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். டர்க்கி இஸ் அன் மெம்பர் ஆஃப் நேட்டோ. நேட்டோல வந்து ஒரு ரூல் இருக்கு. நேட்டோ கண்ட்ரில இருக்கிற நேட்டோ வந்து நார்த் அட்லாண்டிக் இருக்கிற கண்ட்ரி, நார்த் அட்லாண்டிக் யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும், அமெரிக்கா, இந்த அட்லாண்டிக் ஓஷன் சுத்தி இருக்கிற சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா கண்ட்ரியும் வந்து நேட்டோ கண்ட்ரிஸா இருக்கும். அதுல கனடாவும் இருக்கு, யூஎஸ்ஏ இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு, டில் டர்க்கி வரைக்கும் இருக்கு. இந்த எந்த நாட்டு மேல போர் தொடுத்தாலும் அது வந்து அந்த நாட்டு இன்னொரு நாட்டு மேல போர் தொடுக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் யுக்ரைன் ரஷ்யாவுக்கும் வார் நடக்கும்போது மற்ற நேட்டோ எல்லாம் வந்து யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா இதுல இன்னொரு காமெடியான விஷயம்னா, இப்போ இந்த அமெரிக்கா வந்து ஈரான் அட்டாக் வந்து ஈரான் வந்து அமெரிக்கா அட்டாக் பண்ணுது. அப்போ நேட்டோ நாடுகள் ஏன் வந்து அமெரிக்காவுக்கு சாதகமா போய் ஈரான்ல அட்டாக் பண்ணல? அது ஒரு கேள்வி. ஆனா டர்க்கி வந்து இதுல சேர்த்து இருக்கிறதுனால நான் அதே மாதிரி டர்க்கி சேர்த்து அன்னைக்கே வந்து காலையில வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. ஈவினிங் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்றாரு, இந்த வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க நல்ல ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்றாரு. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, அவர் சொல்லிதான் அந்த ஆரஞ்சு மண்டேன்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சு மண்டேன்னு சொல்லி தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. இதுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நாளைக்கு பாகிஸ்தானை இந்தியா அட்டாக் பண்ணும் போது டர்க்கி சப்போர்ட் பண்ணும். ஒரு வேளை இந்தியா டர்க்கி அட்டாக் பண்ணா அந்த நேட்டோ கண்ட்ரிஸ் அட்டாக் பண்றத கருதி அமெரிக்கா இந்தியா அட்டாக் பண்ணலாம். அந்த அளவுக்கு நடக்காது சொல்ல. இதெல்லாம் வந்து ஒரு சீக்வன்ஸான ஒரு ஃபார் சைட்டடான விஷயங்கள், அதுக்காக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் யூ டோன்ட் நோ, சி வென் இந்தியா கோஸ் ஃபார் அன் அட்டாக், இப்போ போய் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆகட்டும், எந்த ஒரு போட்டோம் ஆப்ரேஷன் சிந்தூர் கூட பாருங்க 2-3 நாளே கிடச்சு. ஏன் 1971 வி வர் நாட் வெரி குட் பவர்ல, ஒரு 14 நாள்லயே நம்ம பாகிஸ்தானை வந்து ரெண்டா உடைச்சா அது தும்சம் பண்ணிட்டு நாட் ஈவன் குட் மிலிட்டரி பவர். இப்பெல்லாம் சொல்லவே தெரியல. இப்ப நினைச்சா இந்தியா இங்கிருந்து டர்க்கி அடிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இந்த வந்து இந்த காமெடி சர்க்கஸ் வந்து எதுக்காக பண்றாங்கன்னு ஒண்ணு தெரியும். அதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19 நேற்று வந்து என்ன ஆயிருக்குன்னா, யூஎஸோட இந்தியன் அம்பாசிடர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல போயிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவோட இன்டர்னல் பார்ட்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, வாட் கேம் இஸ் அமெரிக்கா பிளேயிங்? ஒன்னு வந்து நேட்டோ பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றாங்க, இங்க வந்து இந்தியாவுக்கு வந்து இன்டர்னல் கேம்ன்றாங்க. அதான் சொல்றாங்க, யூஎஸ் இஸ் லூசிங் இஸ் சூப்பர் பவர் ஸ்டேட்டஸ். அதாவது சின்ன பொழுதுத்தனமா நிறைய பண்றது, தப்பா விஷயங்கள் பண்றதுக்கான விளைவுகள் தான் வந்து இந்த ஒரு முக்கியமான நிகழ்வா நான் பாக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கடைசி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஆகஸ்ட் 17 2026 சுதந்திர தினம் முடிஞ்சு ரெண்டாவது நாள்ல பிஜேபி உடைய நிறைய வந்து கோர் டீம்ல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து புதிய வந்து நேஷனல் வைஸ் பிரசிடென்ட்டும், நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரிஸும், ட்ரெஷரரும் அண்ட் நேஷனல் செக்ரட்டரி ஃபார் ஆர்கனைசேஷன் 4 முக்கியமான பொறுப்புகளில் வந்து நிறைய பேரை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. பல பேர்கள் வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் புது டீமை தான் போட்டிருக்காங்க. பிஜேபியுடைய பிரசிடென்ட் நிதின் நபீன் வந்து அவர்கள் புது டீம் உருவாக்கிறார். அதுல வந்து பார்த்தா நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் 22 பேர் புதுசாக நியமிச்சிருக்காரு. பல பேர் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவங்களை வந்து பார்த்தீங்கன்னா, வசுந்தரா ராஜே சிந்தியா. அவங்க வந்து யாரு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானோட முன்னாள் 2 தடவை முதலமைச்சராக இருந்தவங்க. அங்க ராஜஸ்தான்ல ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க. மத்திய பிரதேச ராஜஸ்தானுக்கும் சிந்தியான்றது அங்க இருக்கிற லோக்கல் ஊர். இப்ப எப்படி கவுண்டர் ரெட்டின்றது ஆந்திரால இருப்பாங்க, ராவ்ன்றது கோடான்றது கர்நாடகாவில் இருப்பாங்க, நாயர்ன்றது கேரளா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாதி சம்பந்தப்பட்டது அந்த ஊருக்காரங்க. அவங்க 2 சிஎம் இருக்காங்க, அவங்க வைஸ் பிரசிடென்டா நியமிச்சிருக்காங்க, நேஷனல் வைஸ் பிரசிடென்டா. அதே மாதிரி நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியா நிறைய பல பேர் இருந்தாலும் ஒரு முக்கியமா 3 பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா, ஸ்மிருதி இரானி. ரொம்ப வந்து ஷீஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆர்டரேட்டர், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ளவங்க, அவங்க நியமிச்சிருக்காங்க. ராம் மகாதேவ் அந்த ஆர்எஸ்எஸ் கார அவருக்கு 5 வருஷமா ஒரு பதவி இல்லாம திருப்பி அவருக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரிசாவை சேர்ந்திருந்த ஜெயபாண்டேன்னு ஒருத்தர். அவர் வந்து பிஜேடியில் இருந்தவர். அவர்
6 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி ஜாயின் பண்ணாரு. இப்போ அவருக்கு வந்து அந்த பதவி கொடுக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஐடி செல்ல வந்து அமித் திரிவேதினு ஒருத்தர் இருந்தாரு, அமித் மாலியான்னு ஒருத்தர் இருந்தார், சாரி, அவரை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒருத்தர் போடப்பட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த டிமாண்ட் ரொம்ப நாளாவே இருந்தது. பிஜேபி ஐடி செல்ல மாத்தணும், அது ரொம்ப வந்து நல்லா செயல்படலை, அக்ரஸிவா செயல்படல, அது மாற்றம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ரொம்பவும் புதுமையா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பியூஷ் கோயலை வந்து காமர்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய பியூஷ் கோயலை வந்து மறுபடியும் ட்ரெஷரா போட்டிருக்காங்க. பிஜேபியோட ட்ரெஷர், அதாவது பிஜேபியோட மொத்த பணத்தையும் ட்ரெஷர் அவர் தான். பிஜேபியில் அதை குபேரன் மாதிரி சொல்லுவாங்களே, ஒரு குபேரன் மாதிரி அவரு தான் வந்து பார்த்துப்பாங்க. இன்ஃபேக்ட் 2014 வந்து அவர் மோடியோட கேபினெட்ல வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் த ட்ரெஷரர். திருப்பி அவர் அந்த பதவி கொடுத்துருக்காங்க. இது வந்து அவருக்கு வந்து ஒரு திருப்பியும் ஒரு பொறுப்பு கொடுத்ததுனாலயா, இல்லை அவர் காமர்ஸ் மினிஸ்டர்லேருந்து ரிப்ளேஸ் பண்ணி அவர் டிகிரேட் பண்ணியிருக்காங்களான்றது வந்து இன்னும் தெரியல. ஒன்ஸ் இது வந்து ஃபைனலைஸ் ஆகி கேபினெட் ரீஷஃபில் ஆகும்போது, அதாவது கேபினெட் ரீஷஃபில் ரொம்ப நாளா எதிர்பார்க்கப்படும், அதாவது நிறைய பேரை மாற்றப்படுறதா சொல்றாங்க. ரைட் ஃப்ரம் தி டாப் கேபினெட்ல இருந்து நிறைய மந்திரிகள் மாற்றப்படுறதா சொல்றாங்க. சில பேர் 22 பேர் மாற்றப்படுறதா சொல்றாங்க, சில பேர் 12 பேருன்னு சொல்றாங்க, சில பேர் 8 பேருன்றாங்க. இது எப்போ நடக்கும்னு தெரியல. நானும் 1.5 மாசமா 2 மாசமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாற்றம் ஏற்படும். ஆனா இந்த மாற்றமே ஏற்படலை. இந்த கேபினெட் ரீஷஃபில் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் இருக்கும்னு நான் நம்புறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் இந்த ஒரு வாரத்தில் நடந்தது. பெருசா ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங்காவோ ஒரு ஒரு பிரேக்கிங்கான ஒரு விஷயங்கள், நார்மலான விஷயங்கள் தான். கேபினெட் ரீஷஃபிலுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கின்றதை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.